பாட்டி நீங்க சொன்ன இடம் இதுதான், அப்படியே பார்த்து போங்க. எப்பா எனக்கு வீடு தெரியாதியா? வீடு தெரியாதா? வீட்டு அட்ரஸ் தெரியுங்களா? இந்த சுப்பிரமணின்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க பையன் கூட துரை ஃபேக்ட்ரியில் மேனேஜராக இருக்கா. அப்படி அவங்க வீட்டுக்கு தான் போகணும் நான். சுப்பிரமணியா? அது எங்க தாத்தா தான். துரை எங்க அப்பா தான். நீங்க? நான் ஐயா இது துரை இருக்கா அப்படி இல்லை, அவங்க தங்கச்சி இருக்கா அப்படி இல்லை, அந்த கட்டியிருக்காங்கல்ல அந்த தம்பி எனக்கு மருமகன், அவங்களுடைய அப்பாவுடைய தங்கச்சி தான் நான். ஐயோ, இது தெரியாம நான் வேற பேசிட்டேனே. பாட்டி, நான் அவங்க பையன்தான். அப்படியாப்பா? அதான் நானும் பார்த்தேன், ஜாடையெல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு பார்த்தேன். சரியா சரியா, நான் திருச்செங்கோடு தான், அங்கேருந்து வந்திருந்தேன் கல்யாணத்துக்கு. அப்புறம் இவங்கெல்லாம் இங்கே வந்துட்டாங்கன்னு சொல்ல வந்தேன், நான் இங்கே வந்தேன். ஓ சரி சரி. சரி வாங்க, வீட்டுக்கு போலாம் வாங்க. இன்ன வரைக்கும் சொந்தக்கார தம்பின்னு தெரியாம வந்திருக்கேன். போங்க. என்னப்பு போங்க. பாட்டி. என்னப்பா சொல்லுங்க. இல்ல பாட்டி, தப்பா எடுத்துக்காதீங்க. அங்க பஸ் ஸ்டாண்ட்ல நாங்க வேற எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருந்தோம் அந்த பொண்ணுங்களை. சரியா, பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். வீட்டுல அப்பா அம்மா கிட்ட எதுவும் சொல்லிடாதீங்க, என்னை கட்டி வச்சு உரிச்சிருவாங்க. அவங்க எங்களோட கிளாஸ்மேட் தான், சும்மா விளையாட்டுக்கு தான் நாங்க எல்லாம் அப்படி பண்ணணும். நாங்களும் உங்க வயசெல்லாம் கடந்துதாயா வந்திருக்கோம், நாங்களும் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் வந்திருக்கோம். ஆனாலும் பொம்பளை பிள்ளைங்கள அப்படி பஸ் ஸ்டாண்டில் வச்சுலாம் கிண்டல் பண்ணக்கூடாதியா? பாவம் இல்லையா? உங்க கூட படித்த பிள்ளைங்க தானே. எல்லாம் சும்மா விளையாட்டுக்கு தான். விளையாட்டு கூட வினயமா மாறி அந்த காலத்தில் நீங்கள் படுக்க கிண்டல் பண்ணுவீங்க. அவங்க அப்பா அம்மா இது யாராவது எங்கிட்ட இருந்தாவது வந்துட்டாங்கன்னு வைங்க, என்ன இதுன்னு சொல்லிட்டு உங்களையே திருப்பிக்கிட்டு சண்டைக்கு வர மாட்டாங்களா? அதுவும் இல்லாமல் நமக்கு ஒரு கூட பிறந்த அக்கா தங்கச்சி யாராவது இப்படி பஸ் ஸ்டாண்டில் நிற்கும்போது பயல்க யாராவது கிண்டல் பண்ணுனா நமக்கு எம்புட்டு வலியும் வருத்தமாக இருக்கும். அந்த மாதிரி தாயா அவங்களுக்கும் இருக்கும். நமக்கு வந்தால் ரத்தம், அவங்களுக்கெல்லாம் வந்தால் தக்காளி சட்னியா? சொல்லுங்க பார்ப்போம். ஏதோ அந்த பிள்ளைங்க நல்ல பிள்ளைகளாக இருக்க போவ யார்கிட்டையும் எதுவும் சொல்லலை. இதுவே கொஞ்சம் எங்கள் ஊருக்கார பிள்ளைங்க மாதிரி நீங்கள்லாம் போய் சொல்லியிருந்தீங்கன்னு வைங்க, அவங்க ஊரையே கூட்டிக்கிட்டு வந்து சரியான கலவர பூமியாக இருக்கும். சரிங்களா? சரிங்க பாட்டி, வீட்டுல எதுவும் சொல்லிடாதீங்க பாட்டி. சரிப்பா சரிப்பா, நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் ஐயா. ப்ளீஸ் பாட்டி, தெரியாம விளையாட்டுக்கு பண்ணுனது. ஐயோ, நான் சொல்ல மாட்டேன் ஐயா. ஏன் அப்படி பயப்படுறீங்க? சொல்ல மாட்டேன், வாங்க. தப்பி தவறி கூட சொல்லிடாதீங்க. சரி அப்போ நான் சொல்லலாம், போங்க. அம்மா, இந்நேரத்துக்கு நீ தோட்டத்துல தானே இருக்கணும், இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இல்லம்மா, வேலை முடிஞ்சது. வேலை முடிஞ்சுதா? இல்ல உன் பொண்டாட்டி போன போட்டு வர சொன்னாளா? இல்லம்மா. பாரு, இதுக்கு முன்னாடியாவது நீ ஒத்தாளு, இப்ப ஒன்ன நம்பி ஒண்ணு வந்துருச்சு. இனி வீட்டுல உக்காந்துக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு கொலாவிக்கிட்டுலாம் இருக்க முடியாது, சரியா? வேலை வெட்டி எதுவும் பார்த்தா தான் எல்லாரும் திங்க முடியும். சரிங்கம்மா. முதல்ல குடத்தை உடைச்சதுக்கு நான் திட்டினேன்ல, அதான் உடனே புருஷனுக்கு போன போட்டு வர சொல்லிவிட்டா. என்னாடி இவ வீட்டில் நடக்கிறது இல்லாமல் அப்படி புருஷனுக்கு போன போட்டு சொல்லுவாங்க? கொஞ்சம் கூட அறிவு வேண்டாமா அந்த பிள்ளைக்கு? என்னத்தை சொல்கிறது, அவங்க வீட்டில் இதை தான் சொல்லி கொடுத்து வளர்த்துருப்பாங்க. வேலைக்கு போகிற ஆம்பளைக்கிட்ட அதை இதுன்னு சொல்லக்கூடாது, வைக்கக்கூடாதுன்னு. உடனே இங்கே திட்டுன உடனே அங்கே சுவிட்சு போட்டு அங்கே லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சு. உடனே அவன் ஓடி வரதை பார்த்தீங்களா? காலம் கெட்டு போச்சும்மா, வேற என்ன பண்ண முடியும்? காலம் கெட்டு போலம்மா, நம்ம வீட்டில் நான் பெத்து வச்சிருக்கேன்ல, அது கெட்டு குட்டி சவரா போச்சு. ஓய், ஏய் என்னாச்சு? எதுக்கு அப்படி அழுதுட்டு இருக்க? என்னமாச்சு? என்னன்னு சொல்லு. உங்க அம்மா என்ன திட்டிக்கிட்டே இருக்காங்க. திட்டினாங்களா? ஏன்? ஏன்னா என்ன திட்டுறாங்க, போய் கேட்காத விட்டுட்டு என்கிட்ட ஏன்னு கேக்குறீங்க? இவரு சும்மாலாம் அவங்க திட்ட மாட்டாங்க. நீ என்னமா பண்ண? ஓ, அப்ப கூட உங்க அம்மா தான் நல்லவங்க, நான் கெட்டவன், அப்படிதானே? ஹே, இங்க பாரு, நானே சீக்கிரமா வேலையை முடிச்சுட்டு உன்னை பார்க்கணும்னு குடுகுடுன்னு ஓடி வந்திருக்கேன். நீ இப்படி அழுதுகிட்ட என்ன இப்படி என்னன்னு சொல்லு. உங்க அம்மா கிட்ட கொண்டாலே முடியல, பாக முதல்ல கரிச்சு கொட்டுறாங்க. நான் அப்படி என்னதான் உங்களுக்கு பண்ணனேன்? என்னம்மா, ஒழுங்கா சொல்லு எதையும். நான் படிச்சவனே இருக்கிறேன். தண்ணி எடுத்துட்டு வாங்க. தண்ணி எடுத்துக்கிட்டு வரும்போது அவ்வளவு தூரத்துல இருந்து வந்தேன். கால் கொஞ்சம் சிலிப்பாகி தண்ணி கூட கீழே விழுந்துருச்சு, உடஞ்சிருச்சு. நோடியா என்ன பார்த்தே ரொம்ப திட்டுறாங்க. ஏய், குடத்தை உடைச்சிட்டியா? வேணும்ல உடைக்கல, கையில
சேர்த்து எடுத்திருக்கணுமா இல்லையா? அப்படி உன்னை தூக்க முடியலன்னா கீழே வச்சாவது தூக்கிட்டு வந்திருக்க வேண்டியதானே? அப்ப கூட நீ உங்க அம்மா கிட்ட போய் கேட்க மாட்டியா? இவரு அம்மா ஏற்கனவே நம்ம 2 பேர் மேலே கொலை வெறியில இருக்காங்க. இதுல போய் ஏமா இப்படி பேசுனீங்க, ஏமா அப்படி பண்ணீங்கன்னு போய் கேட்டேன்னு வை, இதுதான் சாக்குன்னு வாழ்னு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அம்புட்டு தான். உனக்கே தெரியும்ல, கொஞ்ச நாளைக்கு விட்டு கொடுத்து போவோம். நான் தான் சொல்லியிருக்கேன்ல உங்ககிட்ட நேத்தே, அப்பா அம்மா மனசுல நம்ம இடம் பிடிக்கணும்னா எல்லா விஷயத்தையும் பொறுத்து அனுசரிச்சு தான் போகணும்னு. அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? இப்போ உன்னை திட்டினாங்கன்னு நான் போய் கேட்டேன்னு வையேன், அப்புறம் அம்மா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? புதுசா பொண்டாட்டி வந்தோடனே தலைநி மந்திரம் போட்டாளா, உடனே அதை கேட்டுக்கிட்டு ஆடுறியா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் பிரச்சனை தாம்மா, சொன்னா புரிஞ்சுக்கணும். என் பொண்டாட்டி இல்ல, என் தங்கம் இல்ல, என் வைரம் இல்ல. அதுக்கு நான் உங்க வார்த்தையால கொட்டி தீப்பாங்க. நான் எல்லாம் கேட்டுட்டு இருப்பேன். என் வீட்டுல கூட யாருமே என்ன திட்டினதில்ல. நீ என்ன சொன்ன? என்னை கல்யாணம் பண்ணிவா, உன்னை நல்லா பார்த்துப்பேன் வச்சுப்பேன்னு தானே சொன்ன. சரி ஓகே விடு, நம்ம 2 பேரும் வெளியே எங்கிட்டாவது போயிட்டு வருவோமா? ஒன்னும் வேண்டாம். இங்கே பாரு, கிளம்பு, நம்ம 2 பேரும் வெளியே போகிறோம், ஓகேவா? இங்கே இருந்தால் உனக்கு மூட் அப்செட்டாக இருக்கும். அது மாசமாக இருக்க நேரத்தில் அதை எதுன்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது, சரியா? போய் கிளம்புமா, நம்ம 2 பேரும் வெளியே போவோம். அதுக்கும் உங்க அம்மா திட்டுவாங்க. சொன்னா கேட்கணும், சரியா? இதுக்கு முன்னாடி தான் நீ வந்துட்டு எனக்கும் கல்யாணம் ஆகல, அதனால பேசினாங்க வச்சாங்க. சரி, இப்போ நீயே நானும் புருஷன் பொண்டாட்டி, ஓகேவா? இப்போ யாரும் நம்மள எதுவும் சொல்றதுக்குள்ள. போய் கிளம்பு. ஐயோ, காலையிலேருந்து ஒன்றும் சாப்பிடலை, தலையெல்லாம் சுத்துது. மொட்டைக்காரிக்கிட்ட எதுவும் கேட்டு பார்ப்போம்மா. மொட்டைக்காரி, என்ன மொட்டைக்காரி? நேற்றுலேருந்து சாப்பிடவே இல்லை, தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருக்கு. ஒரு சோறு போட்டு எடுத்துட்டு வரியா சாப்பிட? என்னமோ நீங்க கொடுத்து வச்சிருக்க மாதிரி கேட்குற. நீ என்ன அச்சடிச்சா வச்சுக்கிட்டு இருக்கே? வரவங்க போறவங்களுக்கு இங்கே உணவளிக்கப்படும்னு என்ன எழுதிக்கிது போட்டிருக்கேனே? இல்லடி, தலையெல்லாம் சுத்துது. அது தலை சுத்துனதுன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஆத்தி கையும் காலும் நல்லா தானே இருக்கு. இந்த வயசுலயும் நான் இந்த பொட்டி கடையை வச்சுக்கிட்டு அடுத்தவங்க எதிர்பார்க்காம வளைச்சு திங்கிறேன். உனக்கு என்ன வளைச்சு திங்கிறதுக்கு? வேணும்னா போய் வளைச்சு தின்னு, இங்க சோறெல்லாம் போட முடியாது. என்ன மொட்டைக்காரி, நம்மள என்ன அப்படியா பழகி இருக்கோம்? உன் கூட எனக்கு சங்காத்தமே வேணான்னு இருக்கேன், இதுல உன் கூட வேற தனியா வேற பழகணுமா? போ முதல்ல. என்ன மொட்டைக்காரி, கஷ்ட நேரத்துல நீ கூட இப்படி பண்ண அப்படி? ஓஹோ, உங்களுக்கெல்லாம் கஷ்டம் வந்துச்சுன்னா கஷ்டம், எங்களுக்கெல்லாம் கஷ்டம் வந்தா கஷ்டம் இல்லை. நல்லா இருக்குடி அம்மா, உன் பிள்ளைய அப்படி எல்லாம் கூட்டி விட்டுட்ட, அப்படி இப்படின்னு நீ பேசி என் பிள்ளைய கட்டி வச்சு உரிக்கும் போது தெரியலையா? இன்னைக்கு என்னடி புதுசா தெரியுது மொட்டைக்காரி? பழசையே எதுக்கு நினைச்சு பேசுற? அப்புறம் வேற என்னத்த பேசுவாங்க? உள்ளுக்குள்ள அம்புட்டு அனலா கிடக்குடி, அதெல்லாம் மறக்க முடியுமா? ஊரார் முன்னாடி என் பிள்ளைய கட்டி வச்சு உரிச்சியே, அதெல்லாம் மறக்க முடியுமா? இதுக்கு தாண்டி சொல்றது, வாழ்வு வந்துருச்சுன்னு ஓவரா ஆடக்கூடாதுன்னு. கடவுள் என்னைக்கு ஒரு நேரம் போல ஒருத்தருக்கே அள்ளி கொடுத்து இறக்க மாட்டாரு. யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும். வந்துச்சா? வந்துட்டு அப்பதான் சோறு கொடு குழம்பு கொடுன்னு இங்க எல்லாம் ஊத்தி கொடுப்பாங்க. போ, வந்துட்டு அப்பதான் பெருசா. என் பிள்ளைய படுத்தின பாட்டுக்கு உனக்கு இன்னும் இருக்குடி, இன்னும் இருக்கு. இந்த பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுது. அந்த மாதிரி நீ கஷ்டப்பட்டு கஞ்சி குடிக்க போற பாரு. என்னடி 2 பேரும் என்கிட்ட கிளம்புவாங்க போல? அம்மா வெளியே போயிட்டு வரோம்மா. வெளியே போயிட்டு வரீங்களா? ஏன் இன்ன வரைக்கும் வெளியே தானே போயிட்டு வந்த? இல்லம்மா, 2 பேரும் வெளியே போயிட்டு வரலான்னு. இதுக்கு தான் வேலையை விட்டு வேக வேகமா ஓடி வந்தியோ? இல்லம்மா, இதான். ஏம்பா, உங்க அப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு, அவருக்கு சமைக்கணும் வைக்கணும். நீங்க பாட்டுக்கு போனீங்கன்னா யார் சமைப்பா வைப்பா? அதான் நீங்க 2 பேர் இருக்கீங்கல்ல. ஓஹோ, நீங்க ஊரை சுத்திட்டு வருவீங்க, உங்களுக்கு ஆக்கி வச்சுக்கிட்டு நான் உக்காந்துருப்பேன்னு நினைக்கிறியோ? வீட்டுக்கு எதுக்கு மருமக கொண்டு வர்றது? வீட்டு வேலையெல்லாம் பார்க்க வைக்கத்தான். அவ ஊரை சுத்துவாளா, நாங்க உங்களுக்கு ஆக்கி வைப்போமா? என்னம்மா அப்படி பேசுறீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி தான் 2 பேரும் போகக்கூடாது வரக்கூடாது, நீங்க இப்பதான் கல்யாணம் ஆயிடுச்சு இல்லம்மா? ஆமா, உங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் நல்ல லட்சணத்துல நடந்துச்சு. இதுல வேற உங்களோட கல்யாணத்தை பெருமையா பீத்திக்கிட்டு ஊர் முழுக்க போய் சுத்திட்டு வாங்க. உங்களுக்கெல்லாம் என்ன சொன்னாலும் புரியாது. ஏற்கனவே அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்கு. இதுல மேற்கொண்டு ஊரை சுத்திவிட்டு எல்லாரும் நாக்கு மேல பல்ல போட்டு பேசுறதுக்கா? கமனு உள்ள போய் தொலைங்க. ஏற்கனவே எங்க மான மரியாதையே போச்சு, இதுல வேற நீங்க 2 பேரும் சுத்த போக மறுபடியும் எங்க மான மரியாதை காத்தோட கலந்து போகணுமா? அம்மா
ஏண்டா காலையில தான் இவ விளக்கு மாத்த கையுமா வெளியே போய் வாச கூட்டினதுக்கே ஊர்ல உள்ளவளுகெல்லாம் எப்படி பேசினாளுங்க. கொஞ்ச நேரம் அது ஓய முடியல, அதுக்குள்ள மறுபடியும் போய் ஊரை சுத்தி மானமரியாதை போறதுக்கா? கம்முனு போடா. எல்லாம் பூவோட சேர்ந்து நாரும் மணக்குன்னு சொல்லுவேன். சாக்கடையோட சேர்ந்து நீயும் நாட்டை எடுத்து தான் போய் கிடக்குற. இதுதான் வீடே தங்காம ஊரை சுத்திக்கிட்டு கிடக்கும். இப்ப அதே இது உனக்கு ஒட்டிக்கிச்சா? போடா உள்ள. பொழப்பு பாருன்னா அது முடியல, ஊரு சுத்த மட்டும் நல்லா முடியும். வேலை வெட்டி செய்யறதுல எந்த துப்பும் இல்ல, இதுக்கு மட்டும் குறைச்சல் இல்ல. போய் தொலைங்க 2 பேரும். மா மா வண்டியா வாங்க வாங்க. எப்ப கிளம்புனீங்க? காலையில பயணம் வச்சம்மா. வாங்கன்னு போன் பண்ணி சொல்லியிருந்தா இவர் எதை அனுப்பி விட்டுருப்பேன்ல. இல்லம்மா, எதுக்கு எல்லாத்தையும் சிரமப்படுத்திக்கிட்டு நானே வந்துட்டேன். இந்த தம்பி தான் கூட்டிட்டு வந்தா. அப்படி என் பையன் தான். ஏண்டா தெரியுமா அவங்கள? இல்லம்மா, அட்ரஸ் எங்கன்னு கேட்டாங்க, அப்புறம் கூட்டிட்டு வந்தேன். அப்புறம் நம்ம வீடு நாங்க அதான் கூட்டிட்டு வந்தேன். சரிடா, காலேஜ் படிக்கிறாமா? சொன்னா அப்படிமா, சொன்னா அப்படி. ராணி இங்க பாரு, இந்த அம்மா வந்திருக்காங்க பாரு. அம்மா வாங்கம்மா. இந்த வாரேன்னு ஒரு வார்த்தை கூட போன் போட்டு சொல்லல. இல்லம்மா, நினைச்சேன் உங்களை எல்லாத்தையும் பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் பயணம் வச்சு வந்துட்டேன். அட்ரஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காதே, எப்படி வந்தீங்க? அதான் அங்க அப்பா அம்மாலாம் ஊருக்கு வந்திருந்தாங்கல்ல, அப்ப கேட்டேன் எப்படி வரணும் அங்க அப்படின்னு. அப்புறம் அவங்க தான் சொல்லி இருந்தாங்க இந்த பஸ்ல ஏறி வந்து இப்படி வரணும்னு. அதான் சரி அப்படியே வந்துட்டேன். ஐயோ, சொல்லி இருந்திருக்கலாம்ல. எல்லாம் நேற்று வருத்தத்துல வந்தீங்களா, அதான் நான் ஃபோன் பண்ண எடுப்பீங்களோ என்ன ஒன்று தெரியலன்ட்டு தான் நானே கிளம்பி வந்தேன். என்னம்மா பேசிக்கிட்டு இருக்கீங்க? இதுக்கு கூட ஃபோன் எடுக்காம இருப்பாங்க? வந்தவங்களை நிக்க வச்சா பேசிக்கிட்டு இருக்கீங்க. உட்கார சொல்லுங்க. உட்காருங்கம்மா உட்காருங்க. ஐயா நல்லா இருக்கா அப்படிங்களா? நல்லா இருக்காரு, வெளியே போயிருக்காங்க. தம்பியும் மருமகனையும் காணோம். அவர் ஃபேக்டரிக்கு போயிருக்காரு. உங்க மருமகன் அங்க வேலைக்கு போயிருக்கா அப்படி? சரி ஆத்தா, சரி சரி. வாங்கம்மா வந்து உட்காருங்க வாங்க. ஏமா ஒரு 200 ரூபா காசு கொடுமா. என்ன விளையாட்டு பண்ணிக்கிட்டு இருக்கியா? சும்மா சும்மா காசு கொடு காசு கொடு காசு கொடுன்னு. என்னடா ஒரு 200 ரூபா கொடுக்க மாட்டியா? எனக்கு என்ன பீரோ திறந்து எடுத்துட்டு போக தெரியாமையே இருக்கு. குடுன்னு சொன்னா குடு, சும்மா தேவையில்லாதெல்லாம் பேசாத. பாரு, தினமும் இதே ஒரு பழப்பா இருக்குது உனக்கு. காசு எடுத்துட்டு போய் குடிச்சுட்டோம், அழிச்சுக்கிட்டோம், இந்த பயிர்களுக்கு வாங்கி ஊத்திக்கிட்டோம். என்ன பழக்கம் பழகிட்டு இருக்கனே தெரியல. சிம்ரன் பையன் சொல்லியிருக்கான் நம்ம வீட்டுல வந்து, நீ போற போக்கே சரியில்லைன்னு. அப்ப இல்லாத புள்ள தருதலையா போயிருன்றது சரியால இருக்குது. உங்க அப்பன் போனதுதான் போனாரு, உன்னை கேட்கறதுக்கு ஆள் இல்லாம போயிருச்சு. ரொம்ப குளிர் விட்டு போயிருச்சோ? அன்னைக்கு விளக்கமா தடுத்து இழுத்தது சும்மா இது பண்ணிக்கிட்டு இருக்காத. என்கிட்ட எல்லாம் காசு இல்ல, சும்மா நீ காசு காசு காசுன்னு கேட்டுக்கிட்டு இருந்தா எடுத்து கொடுக்கறதுக்கு. இங்க வருமா, சும்மா இது பண்ணிட்டு இருக்காத. என்னை முதல்ல வெறி ஏத்தாத மண்டைக்கு. காசு கொடு. என்கிட்ட இல்லடா, இருந்தா தானே கொடுக்கறதுக்கு. என் வீட்டுல தான் 1 லட்சம் ரூபா இருந்துச்சு, அது என்ன பண்ண? அது எதுக்கு உனக்கு? என்ன பண்ணுன? வீட்டுல 1 ரூபா வச்சிருந்தாலும் நீ எடுத்து செலவு பண்ணிக்கிட்டு இருப்ப. பின்னாடி காசுக்கு இல்லாம ஒன்னும் சிரமப்பட்டுக்கிட்டு கிடக்கணுமா? அதான் எல்லாத்தையும் பேங்க்ல போய் எடுத்து போட்டேன். ஏமா என்னமா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? காசு கொடுனா குடு. என்கிட்ட இல்லடா, எல்லாம் பேங்க்ல எடுத்து போட்டேன். சரி, ஏடிஎம் கார்டை கொடு. அதெல்லாம் எங்க கிடக்குன்னு தெரியல. ஓஹோ அப்படியா? சரி, எப்படி எடுத்து செலவு பண்ணணும்னு எனக்கு தெரியும். அப்படியே நான் எடுத்து பாத்துக்கிறேன். ரொம்ப தாண்டா பண்ணிக்கிட்டு இருக்க நீ. சும்மா காசுன்னு மரத்துல இருந்து கொட்டுது நினைச்சுக்கிட்டு இருக்கியா? உங்க அப்பா சம்பாரிச்சு வைக்க எம்பிட்டு கஷ்டப்பட்டாரு தெரியுமா? அதை சம்பாதிக்க முடியலனாலும் பரவாயில்ல, பாதுகாத்தாவது வைக்கணும்டா. ஏன்டா இப்படி ஊதாரி பொழப்பு பழைக்கிற? நான் என்னமோ உன் சம்பாத்தியத்தையே கேட்டேன், எங்க அப்பா சம்பாதித்த தானே கேட்டேன். அதையே கொடுக்கறதுக்கு உனக்கு மனசு வரல, அப்புறம் என்னத்துக்கு நீ இதெல்லாம் பேசுற? சொன்னா புரிஞ்சுக்கடா. இங்க பாரு, காசு தர முடியாதுன்ட்டல, அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. ஐயோ, ஒரு காலத்துல செல்லம் கொடுத்து வளர்த்தது இப்ப பெரிய தப்பா போச்சு. ஒத்த பிள்ளைன்னு அடிக்காம வளர்த்தது எங்க வந்து நிக்குது பாரு. இன்னைக்கு சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்கிறான். ஐயோ, கை இருக்கிற காசெல்லாம் எடுத்து செலவு பண்றதுக்கு என்னம்மா அலையிறான். 10 ரூபா சம்பாதிக்க அந்த மனுஷன் ராத்திரி பகல கஷ்டப்பட்டாரு. ஆனா இந்த பையன் எல்லாம் ஒரு நிமிஷத்துக்கு எடுத்து செலவு பண்றான். இதெல்லாம் எங்கதான் வாழ்க்கையில உருப்பட போதோ தெரியல. இதுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு கொஞ்சம் பேச்ச கேட்டு இருக்குன்னு பார்த்தா கட்டிக்கிட்டு வர புள்ள வாழ்க்கைத்தான் வீணாகும் போல இருக்குது. இந்த மனுஷன் என்னை விட்டு போனதுக்கு பதில் இவன் போய் சேர்ந்துருக்கலாம். சீ, வாழவே பிடிக்கல எனக்கு. எப்பாடா, இந்த பெட்ஷீட் தலைவணி எல்லாம் துவைச்சு போகிறதுக்குள்ளே இன்றைக்கி போதும் ஆகி போச்சு. போ அத்தை. என்ன அத்தை, வீட்டுக்கு தூரங்க அத்தை. என்னது வீட்டுக்கு தூரமா? ஆமாங்க அத்தை.
ஐயோ, நாளைக்கு வேற கோவிலில் காப்பு கட்டுறாங்க, திருவிழா நேரம். இப்போ தான் எல்லா பிச்சை தலைவனையும் துவைச்சி போட்டேன். இப்போ நீ வேற இப்படின்னு வந்து சொல்கிறியே, என்ன பண்ணுறது? என்னங்கத்த பண்ணுறது? திருவிழா நேரத்தில் உன்னைய வச்சுக்கிட்டு நான் சாமிக்கு விளக்கு போடணும், எல்லாம் கோயில் குளத்துக்கு போகணும், வைக்கணும். சரி, உங்கள் அப்பா அம்மாவுக்கு போன போட்டு நான் கூப்பிட்றேன், நீ ஊருக்கு கிளம்பு இன்னைக்கு. அத்தை, அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? இங்கே நான் சாமி கும்பிட்றதா இல்லை உன்னைய பார்க்குறதா? நான் திரும்ப பார்க்கணும், உன்னைய பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. போ, நீ உள்ள வராத, எல்லாம் தொடச்சி விட்டுருக்குது. மறுபடியும் நான் வீட்டை கழுவிக்கிட்டு இருக்க முடியாது, வெளியே இரு. அவங்களுக்கு ஃபோன் போட்டு வர சொல்கிறேன், வந்து கூட்டிகிட்டு போகட்டும் ராத்திரி. இதுவே எங்கள் அம்மாவா இருந்திருந்தா வீட்டுக்கு தூரணுனையும் எங்கள் அம்மா ஃப்ரூட்ஸு சாப்பிட, அதை பண்ணு இதை பண்ணு, அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும். ஆனால் இவங்க இதை என்ன இப்படி பேசுகிறாங்க? இவங்களும் ஒரு பொண்ணு தானே. வரசாப்போ, வெளியே போய் உட்காரு, உள்ளே வராத. ஷோ ஆண்டவனே, நமக்கு நிம்மதியே இல்லைப்போ. இப்போ தான் எல்லாம் தொடச்சி கழுவி காலையிலேருந்து துணி துவைச்சி சத்த நேரம் உக்காந்த உடனே எப்படின்னு சொல்கிறா பாரு. இந்த ஆள் வேற எங்கெங்கே இருக்கிறதெல்லாம் கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கிட்டு நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு நம்ம உயிரை போட்டு எடுக்க வேண்டியது. ஆத்தாளுக்கு போன போட்டு வந்து பிள்ளைய கூட்டிகிட்டு போக சொல்லுவான். நம்மளாம் பார்க்க முடியாது திருவிழா நேரத்தில். எப்பா, தலைக்கு குளிச்சு ஒரு வாரம் ஆகுது. தலையில என்னமா அரி அரின்னு அரிச்சு எடுத்துருச்சு. வெயில் காலத்துக்கு அதுக்கும் தலைக்கு குளிக்கலன்னா மனசு இருக்க முடியாது போல. ஒரு வாரமா வேலைன்னு ஓடவும் தலை குளிக்கிறதையே மறந்தாச்சு. போ, இன்னைக்கு குளிச்சோன்னு ஃப்ரீயா இருக்கு. கொஞ்ச நேரம் உட்காரலான்னு வெளியே வந்தா தான் போன் அடிக்கி எல்லாம் பண்ணும். அது வரைக்கும் உள்ளதானே இருந்தேன், ஒருத்தரும் போன் பண்ணல. வெளியே வந்தாதான் கூப்பிடுவாங்க. ஹலோ, நான் கோகிலா பேசுகிறேன். கோகிலா, நல்லா இருக்கீங்களா? அண்ணன் நல்லா இருக்கா? அப்படியா? பிள்ளைங்க நல்லா இருக்கா? எல்லாம் நல்லா இருக்காங்களாமா? எல்லாரும் நல்லா இருக்கும். நாளைக்கு ஊரில் திருவிழா காப்பு கட்டுறாங்க. அப்படியா? சரி. உங்கள் புள்ள வேற வீட்டுக்கு தூரம்னு சொல்லிவிட்டு இப்போ தான் வந்து சொல்கிறா. நான் பெச்சு தலைவனையெல்லாம் துவைச்சி வீடு வாசலாக வலிச்சுப்பிட்டேன். நாளைக்கு நான் கோவிலுக்கு போகணும், வைக்கணும். இவளை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண முடியும்? வந்து பிள்ளைய கூட்டிகிட்டு போங்க. கூட திருவிழாக்கு தான் கூப்பிடுறதுக்கு போன் அடிச்சிருக்கான்னு பார்த்தா பிள்ளைய கூட்டிட்டு போங்கன்னு சொல்றாளே. நம்ம ஒரு கஷ்டம்னு தானே பிள்ளைய கூட்டிட்டு போய் அங்க விட்டுருக்கோம். சரிம்மா, சரி, நாளைக்கு வந்து நான் கூட்டிட்டு போறேன். நாளைக்கு காப்பு கட்டுறாங்க, காப்புலலாம் அப்புறம் அனுப்ப முடியாது. இன்னைக்கு வந்து கூட்டிகிட்டு போங்க. வீடெல்லாம் நான் தொடச்சி எடுத்துட்டேன், வேலை துவைச்சி போட்டு எல்லாம் இதாக வச்சுருக்குது. சரிம்மா, நான் அந்த பிள்ளைய கூட்டிட்டு வரேன். கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க. எம்மாடி அம்மா, நம்ம வீட்ல எல்லாம் எத்தனை நாள் அவ வந்து இருந்திருக்கா. நம்ம என்னைக்காவது போ வையின்னு ஏதாவது ஒண்ணு சொல்லியிருப்போம். இன்னைக்கு என் பிள்ளைக்கு ஒரு குடும்பத்துல ஒரு கஷ்டம்ன்றனால கூட்டிட்டு வந்து அங்க விட்டதுக்கு வந்து உடனே பிள்ளைய கூட்டிட்டு போன்றாளே. எம்மாடி அம்மா, இப்படியும் இருக்காத பாரு. வீடு தங்காத, எப்ப பார்த்தாலும் வெளியவே நில்லு. ஆமையா, நான் வெளியவே நிக்கிறதானே எனக்கு பொழப்பு. கிளம்பு, போய் பிள்ளைய கூட்டிட்டு வருவான். உள்ளே கூட்டிட்டு வரியா? இங்க யாரு ஒழுங்கா இருக்கிறத பத்தலையா? ஏதோ பிரச்சனையை மறுபடியும் தூக்கி போட்டுக்கலான்னு பாக்குறியோ? இங்க பாருங்க, அந்த கோயில போன் போட்டா அவ ஊர்ல திருவிழாவாமா. நம்ம பிள்ளை வீட்டுக்கு தூரம், அதனால நீங்க வந்து பிள்ளைய கூட்டிட்டு போங்க அப்படி இப்படின்றா. நீ என்னைக்கா இருந்தாலும் நம்ம பிள்ளை நம்ம வீட்டுல இருக்கிறதான நல்லது. அடுத்த வீட்டுல இருந்தா அப்படித்தான். வீட்டுக்கு தூரம்னா என்ன, இது ஒரு சாதாரண விஷயம் தானே. ஏங்க, எத்தனை நாளைக்குங்க நம்ம பிள்ளைய அடுத்த வீட்டுல விட முடியும்? ஒரு நாள் பார்த்துப்பாங்க, 2 நாள் பார்த்துப்பாங்க. போய் ஒரு மாசம் ஆச்சு, அவங்க பார்த்துப்பாங்களா? சொல்லுங்க பாப்போம். அதுவும் இல்லாம நம்ம பிள்ளைய எப்படா அனுப்பலான்னு ஒரு இது, அதுக்கு இதுதான் சாக்கு. 1000 தான் இருந்தாலும் பிள்ளைங்கெல்லாம் நம்ம வீட்டுல வச்சுக்கணுங்க. பிரச்சனை கஷ்டம்னு அடுத்த வீட்டுல விட்டா இப்படிதான் பேசுவாங்க. முதல்ல போய் பிள்ளைய கூட்டிக்கிட்டு வருவோம், கிளம்புங்க. இங்க கூட்டிட்டு வந்தா அந்த பையன் வேற இப்படி பண்ணுமா? சரி, அப்ப வேற யார் வீட்லயே கொடுப்போமா? சரி சரி, இப்ப ஏன் கோவப்படுற? எப்படி இருக்க முடியும்? எத்தனை நாள் அவங்களுக்கு கஷ்டம் நம்ம வீட்ல வந்து இருந்திருப்பாங்க. ஆனா இன்னைக்கு நமக்கு ஒரு கஷ்டம், நம்ம பிள்ளைய வச்சு இருக்கிறதுக்கு என்னமோ பேச்சு பேசுறாவ. வந்து கூட்டிட்டு போங்கன்னு. அப்பாடி அப்பா, இப்படி எல்லாம் நான் பார்த்ததே இல்ல சாமி. என்ன
சொன்னா இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் சொல்லி காட்டிவிடுவாங்க. உன் பிள்ளைக்கு எதுனா என் வீட்டில் தானே இருந்துச்சுன்னு. எதுக்கு அந்த பேச்சுக்கு இடம் கொடுக்கணும்? நம்ம பிள்ளை தலையில என்ன எழுதியிருக்கோ அதுபடி நடக்கட்டும். போய் கூட்டிக்கிட்டு வருவோம்.